பரந்தூர் விமான நிலையத்தை கேட்டா மத்திய அரசு மீது பழி போடுறீங்க. மத்திய அரசு கேட்டா வரைபடத்தை கொடுத்தது தமிழக அரசுன்னு சொல்றாங்க. டன்சனை பத்தி பேசணும்னா மத்திய அரசனுடைய திட்டம்னு சொல்றீங்க. மத்திய அரசு பின்வாங்கிச்சுன்னு சொல்றது. ஆய்வுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க, மத்திய அரசு கேக்குது. அப்ப இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆக்ஷன் எடுக்கிறாங்களே. மகாவிஷ்ணு வந்து சர்ச்சையா பேசுனதா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர்ல வந்து மகாவிஷ்ணுவை பேச விட்டது யாருங்க? மகாவிஷ்ணு பேசுனது சர்ச்சை, பேச விட்டது யாரு? திருப்பியும் சொல்றேன், அந்த போர்வையில கொண்டு வரதே நீங்க தான். அவர் அதற்கு முன்னாடி அன்பில் மகேஷோட தொடர்புல இருந்திருக்கிறாரு, எல்லா இடங்கள்லயும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க ஏன் பிரச்சனையாச்சுன்னா, ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லக்கூடிய மாற்றத்திற்கான ஒரு சகோதரன் எழுந்து கேட்கிறான் பாத்தீங்களா, அவனுடைய உணர்வு தான் இங்க பேச வச்சிருக்கு. அவனுடைய எழுச்சியும் புரட்சியும் தான் இங்க பேச வச்சிருக்கு. அன்னைக்கு அவரும் வாய் மூடி மௌனியாக இருந்திருந்தால் மகாவிஷ்ணு தொடர்ச்சியாக அவருடைய போதனைகளை சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். அவர் சொன்னதெல்லாம் போதனைகளா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களே. திமுக வட்டாரங்கள் என்ன பேசுறாங்கன்னா, மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், மாட்டுக்கறி ஏதாச்சும் ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல வந்து ஒரு போட முடியலன்னு சொல்லி இதாக இருக்கும், உடனே ஆக்ஷன் எடுத்ததா இருக்கட்டும். இல்ல திருநெல்வேலியில ஒரு பையனை வந்து ஸ்கூல் பையனை வந்து வெட்டுறதுக்கு உடனே ஆக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நிதி கொடுத்ததா இருக்கட்டும். இப்ப நடந்த லாஸ்டா ஜாஃபர் அலின்னு ஒரு சகோதரர் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு உங்கள்கிட்ட தொடர்ச்சியா பல முறை கொடுத்தாரு. தான் கொல்லப்படுவேன்றது எனக்கு ஒரு அச்சம் இருக்குன்றது கொடுத்தாரு. என்ன தடுத்துட்டீங்க? அவன் அதே கனிம வள லாரியில ஏற்றி கொல்லப்பட்டானா இல்லையா?